வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு, டப்பா அடியோடு வந்துட்டேன்னு சொல்லு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 1. சரி, தமிழ்லேயே இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம சீக்கிரமாக போயிட்டு உட்டை நோண்டுவோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம என்ன வீடியோ போடுறோன்றது உங்களுக்கு சட்டுன்னு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். அப்படியே உங்களுக்கும் கஷ்டம் இருக்காது, நம்ம வீடியோ பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கலாம். பார்ட் 2 வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் நம்ம வீடியோவை பார்க்கட்டும். இதுதான் நம்ம சேனலோட 2வது வீடியோவே. நான் உங்க கூட மைன்கிராஃப்ட் ப்ளே பண்ணணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம இப்போதைக்கு உட்டை நோண்டியாச்சு. வேகமாக போயிட்டு நமக்கான ஒரு இடத்த தேடணும். இந்த இடம் சரியாக வராது. பேம்பு நிறைய இருக்கா, இந்த இடத்த ஒரு மாதிரி நோட் பண்ணி வச்சுப்போம். சன்னு இங்கிட்ட தான் இருக்குன்னா நம்ம இங்கிட்டு தான் போவோம். ஏன்னா நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், சூரியன் இருக்கிற பக்கத்தில் நிறைய வில்லேஜ் வரும்ன்ட்டு. இன்னும் அதான் சவுத்தாமா. ஆனால் எனக்கு தெரில, அப்படி தான் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூரியன் இருக்கிற இடம் வந்து ஈஸ்ட்டு. சொன்னதை பொறுத்து தான் போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பேம்பு எனக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. 2 hours later. ஓகே, நமக்கான இடத்துக்கு நான் வந்துட்டேன். இதுதான் நம்மளோட இப்போ வீடு. ஃபஸ்ட் ட்ரைன்றதுனால கொஞ்சம் குழப்பம், அதனால் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதே மாதிரி நம்ம முதல்ல விட்டு இது பண்ணிப்போம். கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாச்சு. ஸ்டிக்கர் செஞ்சுப்போம். டூல்ஸை செய்யணும். பொருள் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்க எனக்கு தெரிஞ்சு. பொருள் இல்லாமல். ஓகே, இப்போதைக்கு நம்ம இந்த குழியை நோண்டிட்டு போயிட்டு ஸ்டோனை மைன் பண்ணுவோம். ஸ்டோன் வச்சு என்னென்ன செய்ய முடியும், சரி அப்புறம் பார்த்துப்போம். முதல்ல ஸ்டோன் பிக்ஸை செய்வோம். ஸ்டோன் பிக்ஸு சவால் செஞ்சுட்டேன். ஓகே, நோண்டு காய்ஸ். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட் பார்ட்டுக்கு நீங்கள் நல்லாவே எனக்கு இது பண்ணியிருந்தீங்க, சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல கமெண்டும் வந்துருந்துச்சு ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு. அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு கொஞ்சம் சோறு தேவைப்படுது, சோறை எடுப்போம். இங்கே வா. ஐ நெல்லு. ஃபைனலி எல்லாம் சொல்லி வச்சாச்சு. நெல்லு ஒய் தராணி. இங்கே பார். இங்கே ஒரு மனுஷன் நின்றுருக்கேன். எங்கே போடுற? போயிட்டுங்க ரைட்டு. நம்ம போயிட்டு சோறு உருகிடுச்சான்னு பார்ப்போம். சோறு லைட்டாக மட்டும் வந்திருக்கு. எனக்கு கொஞ்சம் பெட்டு செய்ய விட்டு தேவை. ஓகே, பெட்டு செஞ்சாச்சு. நம்ம இன்றைக்கி சொல்ல விட மாட்டானுங்களே. சோறு எடுத்தா இப்போ தூங்க முடியுமா? இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு டேவை முடித்தாச்சு இந்த வீடியோலையே. இதுதான் நம்ம ஹோம் ஸ்வீட் ஹோம். ஆமாம், அதை மட்டும் மறந்துடாதீங்க, ஹோம் ஸ்வீட் ஹோம். நம்ம கொஞ்சோண்டு சோறு உருக்க போடுவோம். இன்னும் பீஸ் பண்ண கொடுத்துப்போமா? கொடுத்தாச்சு. சோறு இன்னும் கொஞ்சம் எடுத்து போடுவோம். வெந்ததே போடுறது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் மோடு இந்த மாதிரி வீடியோ போடுறதுனால கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அடுத்து என்ன வீடியோ போடுறதுனே தெரியல. செஸ்ட்டு செஞ்சுப்போம். ஏன்னா செஸ்ட்டில் தான் நம்ம லூட்லாம் வைக்க முடியும். தேவையில்லை போகணும். இன்னும் தேவையில்லை. ஓகே, சோறு வெந்துருச்சு. சரி, இப்போ நான் கொஞ்சோண்டு உட்டை கலெக்ட் பண்ண போவா. ஓகே, நம்ம உட்டை கலெக்ட் பண்ண போகிறோம். 2 hours later. உட்டை கனெக்ட் பண்ணிவிட்டேன். அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போகக்கூடாது, எனக்கு ஷார்ட்டாக முடியணும். நம்ம இதை உருக்கிறதுக்கு உட்டு போட்டு விடு. காசாக பணமாக உட்டு தானே. இங்கே பாருங்கள், குட்டி மாடு. என்னங்க எல்லாம் குட்டியாக வந்துட்டுருக்கு. இந்த கேமில் ஆட்டுக்குட்டி மட்டும் தானே இருந்துச்சு, பூசை ஏற்றுருக்கானுங்க. இங்கே ஒரு ஆடு. போடு. ஐயோ, இதோட அம்மாவை கொண்டுட்டோம். தங்கம், சாரி தங்கம்.
விடு உடனே போட்டுருவோம். சரி எங்கே ஒரு இடத்துல இல்லை. போட்டு தள்ளிட்டேன். ஒரு நாயை டேம் பண்ணோம். இன்னும் போந்தா கேவ் மைனிங் அடுத்த எனக்கு எபிசோட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேவ் மைனிங் தான் போகிறேன். அந்த கேவ் மைனிங் மறக்காமல் பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நமக்கு அப்படின்னா தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பார்ட் 2ன்ட்டு நம்ம போகிறதுக்கு அப்படின்னா தான் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இது வரைக்கும் நம்ம மைண்ட் கிராஃப்ட் அந்த அளவுக்கு விளையாண்டதில்லை. அது மட்டும் இல்லாமல் மைனிங்கில் எனக்கு என்ன மைனிங் பண்ணுறதுன்னு தெரில. ஸ்டிப் மைனிங்னா ஸ்டிப் மைனிங்னு சொல்லுங்கள், கேவ்னா கேவுன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேவில் தான் அதிகமாக லூட்டு கிடைக்கும். இதுதான் நம்ம வீடு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. மறக்காமல் பார்ட் 2 வேணும்னா பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். சரி, பை காய்ஸ்.